விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாவாசு என சொல்லக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா செல்வங்களும் பெற வேண்டும், நீங்கள் நினைத்ததை வெற்றி பெற வேண்டும், மன சஞ்சலங்கள் போக வேண்டும், தொழில் லாபங்கள் பெற வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெற வேண்டும், நீங்கள் முன்னோர்கள் ஆசி பெற்று பேரின்பம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வாண்டு உங்களுக்கு நன்மையே பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய பொது பலன்களை பார்ப்போம். இவ்வாண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2 ஆதாயங்களும் 11 விரயங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது பொது பலனிலே. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிபதி அப்படின்னு பார்த்தோமானால் செவ்வா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ராசிக்கு அதிபதி. அடுத்தது இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, விசாகம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் விருச்சிக ராசியில் அடக்கமான நட்சத்திரம். இவ்வாண்டு இவர்களுக்கு பொது பலனிலே 2 ஆதாயங்களும் 11 விரயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம். அன்பர்கள் இவ்வாண்டு பொறுமை காத்து தொழிலில் நிதானமாக செயல்பட வேண்டும். புது முயற்சிகள் ஈடுபடுபவர்கள் சற்று யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டும். புது முயற்சிகள் ஈடுபடாம இருக்கக்கூடிய தொழிலிலே விருத்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இருக்கக்கூடிய தொழிலை உயர்த்துங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் பெறக்கூடிய காலம். புது முயற்சிகள் எதுவும் இப்பொழுது தொடங்கிறதுக்கு ஒரு உன்னதமான காலம் இல்லை. இருக்கக்கூடிய தொழிலை நீங்க மேம்படுத்தினாலே அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இவ்வாண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெற்றது. இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோமானால் கடந்த காலம் கும்பராசியிலிருந்து இப்பொழுது மீன ராசியில் பிரவேசம் பண்ணுகின்றார். இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய இடம். பூர்வ புண்ணியம் என்னென்னால் முன் ஜென்மத்தில் செய்த நன்மை, யோகம், சொத்து சுகம், புது முயற்சி, வெற்றி இதெல்லாம் பெறக்கூடிய உன்னதமான காலம். புது வீடு வாங்கிறது, புது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலம், தொழிலில் லாபம் பெறக்கூடிய காலம். இதெல்லாம் சனி நன்மையே செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு குரு பயிற்சி கடந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதி 2024 முதல் வரக்கூடிய 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 வரை குரு 7ஆம் வீடான கலத்திரஸ்தானம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றார். இப்பொழுது மே 10ஆம் தேதி வரை உங்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கின்றார். குரு நன்மையை செய்யப்போகின்றார், வெற்றியை கொடுக்கின்றார், நீங்க நினைத்ததை நடக்கப் போகின்றது. இதெல்லாம் இந்த வரக்கூடிய மே 10ஆம் தேதி வரை மட்டுமே. மே 10ஆம் தேதிக்கு பிற்பாடு குரு 8ஆம் வீடான மிதுன ராசியில் பிரவேசம் பண்ணுகின்றார். விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீடு மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் குரு மறைவு பெறப்போகின்றார். சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம் இப்படி சொல்லக்கூடிய 8ஆம் வீடா மிதுன ராசியில் பிரவேசம் பண்ணும்போது குரு அருள் நமக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். குருவின் அருள் குறையக்கூடிய காலம், நினைத்தது தடங்கள் ஏற்படக்கூடிய காலம். இது 1 ஆண்டுகள் நடைபெறும். அன்பர்கள் இந்த 1 ஆண்டுக்கு குரு பலன்கள் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ராசி அதிபதிகள் முருகனை நிறைய வழிபாடுகள் செய்யுங்கள், சிவனை வழிபாடுகள் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு 6 படை முருகனை தரிசனத்தை பாருங்கள், திருச்செந்தூருக்கு போங்கள், ஆலங்குடிய குரு தரிசனம் பாருங்கள். அடுத்தது பஞ்சபூத சிவ ஆலயங்களில் போய் தரிசனத்தை பாருங்கள், திருவண்ணாமலை கிரிவலம் போய் செல்லுங்கள். இவையெல்லாம் செய்து வந்தோமானால் தொழிலில் நமக்கு தடங்கள் இருக்காது, வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். காரணம் இந்த குரு 8ஆம் வீட்டில் மறைவதனால் நன்மை மறைய போகிறது. இந்த நன்மை மறைவதனால் நாம் இறைவனுடைய அருள் பெற்றால் மட்டுமே இதிலிருந்து விடுபட முடியும். அதே சமயத்தில் இவ்வாண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும். ராகு 4ஆம் வீடான கும்பராசியிலும் கேது 10ஆம் வீடான சிம்ம ராசியிலும் பிரவேசப்பட போகின்றார்.
ராகு 4ஆம் வீடு என்பது வாக்குஸ்தானம். வாக்கில் சற்று கவனம் தேவை. அடுத்தது உங்களுடைய தகப்பனுக்கு தாய் வழியில் சற்று உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தாயுடன் வாக்குவாதம் பண்ணாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். அடுத்தது நீங்க நினைத்ததெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இவ்வாண்டு இருக்கின்றது. 10ஆம் வீடான சிம்ம ராசியில் இந்த கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் பிரவேசம் பண்ணக்கூடிய காரணத்தினால் தொழிலில் போராமைகள், போட்டிகள், உங்களுடைய இருந்த நண்பர்கள் பகையா மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். 10ஆம் வீடான சூரியனுடைய வீடாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அரசாங்க தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயார் நிலையில் வைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த கேது 10ஆம் வீடும் வரும்போது நன்மையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த ராகு கேது அப்படி சொல்லக்கூடிய கிரகம் நிழல் கிரகம், அப்படி சாயா கிரகம் அப்படி சொல்லக்கூடிய காரணத்தினால் முடிந்த அளவு ராகு கேது வழிபாடுகளும் நீ செய்து வந்தால் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவ்வாண்டு உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதனால்தான் புது முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை செய்யும் அப்படி சொல்லுகின்றோம். இவ்வாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக புது முயற்சிகள், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக உன்னதமாக இருக்கின்றது. இருந்தபட்சமும் சுப செலவுகளாக அது மாறும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த குரு 8ஆம் வீடு மறைவதனால் குருவோட அனுக்கிரகம் குறைகிறது. நாம் எதிர்பார்த்த நன்மை பெறாமல் போகிறது. இதற்கு தான் நம்ம சொன்னது போல சிவாலயங்கள் போய் சென்று சிவனை வழிபாடுங்கள் செய்யுங்கள். முருகனுக்கு வளர்ப்புரை சஷ்டி, கார்த்திகை அன்று முருகனை போய் தரிசனம் பாருங்கள். சிவனை பிரதோஷ காலங்களை சிவனை வழிபாடுகள் செய்யுங்கள். கந்த சஷ்டி பாராயணம், ருத்ரம் எப்படி சொல்லக்கூடிய சிவனுடைய ருத்ர பாராயணங்களை கேளுங்கள். முருகனை வழிபாடுகள் செய்யுங்கள். சிவனை வழிபாடுகள் செய்யுங்கள். உங்களுக்கு நன்மையை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இவ்வாண்டு கண்டிப்பாக நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. அவர்களுக்கு நிதானம் மட்டுமே தேவை. இவ்வாண்டு உங்களுக்கு எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று கொண்டு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை பிரார்த்திக்கொண்டு, இப்ப சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய ஜாதகத்தில் ராசி, நட்சத்திரம், லக்னம், தசாபுத்தி இதையெல்லாம் அறிந்து கொண்டே உங்களுடைய முது பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு மீண்டும் விசுவாவசு என சொல்லக்கூடிய நாமம் இவ்வாண்டு நன்மையை பெற வேண்டும் சொல்லிக்கொண்டு வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டேன். நன்றி.